சீத்தை, தீக்கு பிரவேசம் செய்த நீயே ஒரு நெருப்பு ஜுவாலை தானே. என்ன அப்படி பார்க்குற மீனாட்சி? நீ அக்னி தீயில் இருந்து தானே வந்த. ஒரு ஆத்மா பிறப்பெடுத்த நோக்கம் உன்னை அடையிறது தான். அது உன் தயவால தான் பிறக்குது. ஜனனத்தை தரும் ஜனனி நீ தான். அதே மாதிரி உன் தயவால தான் வந்த நோக்கத்தையும் அடைய முடியறது. இந்த ஜனனத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் உன்னோட தயவால தான் அடைய முடியறது. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதன் மனம் மகிழுமினா ஜெகஜனனி. ஜனனி நீதான். அந்த ஜனனத்தின் நோக்கம் உன்னை அடையிறது தான். அந்த நோக்கத்தை அடைய துணையா வர்றவளும் நீதான் மீனாட்சி. சரி, உன் அருளால் உன்னை வணங்கி அதுக்கு அவசியமா வேண்டியது என்னென்ன தெரியுமா? யுக்தி, அதாவது ஸ்கில், திறன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது சக்தி, அதாவது எனர்ஜி, ஆற்றல். அது அடுத்தது பக்தி, டிவோஷன், அதில் பரிசுத்தம், பரிசுத்தமான அன்பு. பசுமாட்டுக்கிட்ட இருந்து வர்ற பாலில் ஏதாவது சுத்தம் கலக்க முடியுமா? அதுக்கப்புறம் மனுஷால் செய்கிறது தான் அது. ஆனால் பசு பரிசுத்தமான பாலை தானே தர்றது. அது மாதிரி ஒரு பரிசுத்தமான அன்பை உனக்கு கொடுக்கணும், உங்ககிட்ட கொடுக்கணும். முக்தி, அது நீ எனக்கு தருவ. ஃப்ரீடம், மோட்சம், எல்லாத்துலேருந்தும் சுதந்திரம். ஸோ யுக்தி, சக்தி, பக்தி, முக்தி. நீ பிக்ஷையா போட்ட திறன், ஆற்றல், இதெல்லாம் வச்சு உன்கிட்ட பரிசுத்தமான அன்பு காட்டி கடமை தவறாம காரியங்களை நல்ல நோக்கத்திற்காக செய்து அதன் பலனை உன் திருவடிகளுக்கு புஷ்பமா போட்டு அர்ப்பணம் செஞ்சா ஆத்மாவுக்கு துணையா நீ இல்லாம எங்க போயிடுவ? நீ அதுக்கு வந்துடுவியே. உன்னால போகத்தான் முடியுமா? செய்யும் செயல்களின் அவுட்புட்டை வச்சு இது குற்றம், அதர்மம் அப்படின்னு அறிவிலியா சொல்ல முடியாது. செயல்களை செய்த நோக்கம்தான் நோக்க வேண்டிய முக்கிய அம்சமாகும். எப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு என்ன நோக்கத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறதை தான் உற்று நோக்க வேண்டியதே தவிர செஞ்ச செயலினுடைய அவுட்புட்டை வச்சு இது தர்மமா அதர்மமா, நியாயமா அநியாயமா அப்படி சொல்றதுக்கு இல்லை. அதர்மத்தை எதிர்க்க செய்யப்படுகிற செயல் என்னவா இருந்தாலும் தர்மம்னு கன்சிடர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்னது பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். நன்மையின் நோக்கத்துக்காக சொல்லப்படும் பொய்யும் உண்மைன்னு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருல்ல. அதையே கொஞ்சம் இங்க இந்த தர்மத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாமா மீனாட்சி?